முதலமைச்சர் சென்று அவரை பார்த்து வாழ்த்தி வழி அனுப்பி வைக்கிறார் என்று சொன்னால் அவருடைய பெருந்தன்மையை நீங்கள் பாராட்டலாம். மேலதாளத்தோடு ஒரு வரவேற்பு கொடுத்து அவரை அங்கீகரித்து அவருக்கு நாங்கள் சட்டசபைக்கு ஒரு ஆளுநர் உரைக்கு வரும்போது வரவேற்பு கொடுத்தவர் முதலமைச்சர். அப்படி உள்ளே வந்தவர் சும்மா 2 வரிகள் மட்டும் படித்து விட்டு அரசாங்கத்தை அசிங்கப்படுத்துவது, அவமானப்படுத்துவது, எவ்வளவு அவர்களை அலட்சியப்படுத்துவது என்பது உச்சத்திற்கு சென்று அவர் சொன்னார். முதலமைச்சர் அவர்கள் இந்த ஆளுநர் இருப்பது எங்களுக்கு நல்லதுதான், அவரே இருக்கட்டும் என்று சொன்னால் ஒரு அரசாங்கத்தின் மீது அவர் நடத்திய அடக்குமுறைகளை எல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆளுநர் இப்படிப்பட்ட ஒரு மனிதருக்கான அவருடைய ஆட்சிக்கான கொடுத்தோம், தொல்லைகளை கொடுத்தோம் என்று வருத்தப்பட்டிருப்பார் மன ரீதியாக என்பது என்னுடைய எண்ணம். 47,000 கோடி உள்ளது. 6 லட்சம் எடப்பாடி சொன்னது 6 லட்சம், இது 47 லட்சம், 47,000 கோடிங்கிறாரு. ஆக எவ்வளவு முரண்பாடு அவர்களுக்குள் இருக்குது என்று நீங்கள் பார்க்கலாம். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா 2019 2024 வரைக்கும் திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு அவருடைய பங்களிப்பு ஒரு முக்கியமான பங்களிப்பு, அதெல்லாம் மறுக்க முடியாது. ஆனால் அவரை போய் இளம் பெரியார் என்று கட்சிக்காரர்களும் மற்றவர்களும் சொல்வதை எப்படி பார்க்குறீங்க? இந்த இளைஞரணி செயலாளர் பொறுப்பு இன்றைக்கு நம்முடைய துணை முதலமைச்சர் சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார்கள். அந்த பொறுப்பை ஏற்றதற்கு பின்னால் இன்றைக்கு லட்சக்கணக்கான, இன்னும் சொல்ல போனால் கோடிக்கணக்கான இளைஞர்களை திமுக என்பது ஈர்த்திருக்கிறார் என்று சொன்னால் பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழலில் நம்மோடு இணைந்திருப்பவர் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினரும் திமுகவின் இலக்கிய அணியின் மாநில செயலாளருமான திரு VP கலைராஜன் அவர்கள். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். தேர்தல் முடிகிற வரைக்கும் இந்த ஆளுநரை மாற்ற வேண்டாம், அதுவே எங்கள் அணிக்கு வெற்றி தேடி தரும் என்று ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் முதலமைச்சர் குறிப்பிட்டு பேசிகிட்டே இருந்தார். இதை புரிந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா உடனடியாக ஆளுநர் மாற்றம் நடந்ததா, இல்லை இதுக்கு பின்னாடி பல்வேறு காரணங்கள் இருக்கின்றதா? ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஆளுநரை இப்போ முதலமைச்சர் போய் சந்திச்சு ரொம்ப வாழ்த்து சொல்லியிருக்காரு. மேற்குவங்க ஆளுநராக அவர் செல்ல இருப்பதால் அந்த வாழ்த்துக்களை மகிழ்ச்சி இது பல நாள் வரைக்கும் பார்த்திங்கன்னா மாநில அரசுக்கு பல்வேறு விதமான மாற்று கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் அந்த ஒரு முதல்வர் ஆளுநர் அவர்களை சந்திப்பு ஒரு நாகரிகத்தின் உச்சத்துக்கு சென்று அதை தெரிவித்திருக்கிறார் முதலமைச்சர். இல்லை, ஆளுநராக இருந்த ஆளுநர் ரவி அவர்கள் ஏற்கனவே இருந்த நாகாலாந்திலும் மணிப்பூரிலும் அவர் அங்கிருந்து மக்களால் விரட்டி அடிக்கப்பட்ட ஒரு ஆளுநர் என்று பெயர் பெற்றவர். இவர் எப்பொழுது தமிழ்நாட்டினுடைய ஆளுநராக நியமிக்கப்பட்டாரோ அதிலிருந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள். சட்டமன்றத்திலே கூட தேசிய கீதம் பாடவில்லை, அது பாடுவதற்கு முன்பே வெளியேறிவிட்டார். இதே போல் நம்ம பட்ஜெட்டு வரிகளை முதல் ஒரு வரியை கூட படிக்காமல் கூட வெளியே வந்து விட்டார். அப்படிப்பட்ட நிலையில் தான் எங்களை எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தினார். அது முன்னாள் அமைச்சர் பொன்முடியும் அவர் மீதான கடுமையான பேசும்போது அவருக்கு மேலதாளத்தோடு ஒரு வரவேற்பு கொடுத்து அவரை அங்கீகரித்து அவருக்கு நாங்கள் சட்டசபைக்கு ஒரு ஆளுநர் படிக்க வரும்போது வரவேற்பு கொடுத்தவர் முதலமைச்சர். அப்படி உள்ளே வந்தவர் சும்மா 2 வரிகள் மட்டும் படித்து விட்டு நான் வெளிநடப்பு பண்ணுறேன்னு சொல்லிட்டு போனார்னா என்ன காரணம் என்று தெரியாமலே வெளிநடப்பு பண்ணுவது என்பது எவ்வளோ ஒரு ஒரு அரசாங்கத்தை அசிங்கப்படுத்துவது, அவமானப்படுத்துவது, எவ்வளவு அவர்களை அலட்சியப்படுத்துவது என்பது உச்சத்திற்கு சென்று அவர் செய்தார். அது இல்லை என்று மறுக்க முடியாது. அதே போல் VC சூரப்பா என்பவரை நியமித்தார், மாநில அரசாங்கத்துடைய ஒப்புதல் இல்லாமல். அந்த சூரப்பா பொதுவாக ஒருத்தர் VC-யாக போடணும்னா அதுக்கு ஒரு குழுவை நியமிப்பாங்க மாநில அரசாங்கம். அதுலேருந்து அவங்க கொடுக்குற ஆளை தான் அவங்க பொதுவாக ஆளுநர் கையெழுத்து போட்டு அனுப்புவார். இவர் தன்னிச்சையாக செயல்பட்டார். அதற்கு கூட நாங்கள் கடுமையான ஆர்ப்பாட்டம் போராட்டமெல்லாம் நடத்தினோம். அண்ணா யூனிவர்சிட்டியில் முன்னாடி ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். இப்படி பல பிரச்சனைகளை செய்தவர். இன்னும் சொல்ல போனால் அனுப்புகிற மசோதாக்களை எல்லாம் ஒரு திருப்பி அனுப்பாமல் குடியரசுத் தலைவருக்கும் அனுப்பி விடுவது அல்லது அவரே வச்சுக்கொள்வது, காலந்தாழ்த்துவது என்றெல்லாம் எங்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டார். அதனால் பல திட்டங்களை எங்களால் அமல்படுத்த முடியாமல் இருந்தது. அதற்காக நாங்கள் உச்சநீதிமன்றத்தை நாட வேண்டிய நிலை கூட வந்தது. அந்த உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடந்து உச்சநீதிமன்றமும் காலக்கெடு நிர்ணயித்தது என்று சொன்னால் இந்த ஆளுநர் ரவியார் அவர்களால் தான் அது நடந்தது. அந்த அளவுக்கு நாங்கள் போராடினோம், சட்ட ரீதியாகவும் போராடினோம், எல்லா விதத்திலும் போராடித்தான் நாங்கள் இது பண்ணோம். அந்தளவுக்கு எங்களுக்கு தொல்லைகள் கொடுத்தார். நிறைய கோப்புகள் கையெழுத்து போட மறுக்கிறார் என்ற அந்த
கோபமும் அவர் மீது உங்களுக்கு இன்னும் இருந்தது. இருக்கு. அதனால தான் வழக்குகள் நாங்க போட்டு அதெல்லாம் பண்ணது. இன்னமும் அவர் இந்த வேலைகள பண்ணிக்கிட்டு தான் இருந்தாரு. இல்லமில்ல. அப்படி இருந்த ஆளுநர் கடந்த வாரம் பேசும்போது என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், வடமாநிலத்தை சேர்ந்தவர்கள்லாம் மேல் படிப்பு படிக்க வேண்டும் என்று சொன்னால், தமிழ்நாட்டுக்கு வாருங்கள். தமிழ்நாட்டிலே வந்து நன்றாக கல்வி கற்கலாம். தமிழ்நாட்டில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அமைதியாக கல்வி கற்பதற்கு ஒரு சூழ்நிலை இருக்கிறது. எனவே யாராக இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு வந்து படியுங்கள் என்று சொன்னவர் இந்த ஆளுநர் ரவிதான். இது கடந்த வாரம். அதற்கு முன்பாக என்ன சொன்னார் எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள், இந்த ஆளுநர் இருப்பது எங்களுக்கு நல்லதுதான். அவரே இருக்கட்டும். ஏனென்று சொன்னால் ஒரு அரசாங்கத்தின் மீது அவர் நடத்திய அடக்குமுறைகளை எல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அப்படிப்பட்ட அடக்குமுறைகளை மீறியும் நாங்கள் மக்களுக்கு திட்டங்களை தந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். எனவே அவர் இருப்பது எங்களுக்கு ஒன்றும் பாதிப்பில்லை, இருக்கட்டும், எங்களுக்கு நல்லதுதான் என்று சொல்லி முதல்வர் பேசியது அந்த நோக்கத்தில் தான். அவரை பாராட்டுகிற நோக்கத்தில் பேசவில்லை. இந்த நோக்கத்தில் தான் பேசினார். அப்படிப்பட்ட நிலையிலும் ஆளுநராக இருந்தவர் மாற்றப்பட்டு விட்டார் என்று தெரிந்தவுடன் முதலமைச்சர் சென்று அவரை பார்த்து வாழ்த்தி வழி அனுப்பி வைக்கிறார் என்று சொன்னால் அவருடைய பெருந்தன்மையை நீங்கள் பாராட்ட வேண்டும். அது வந்து இவரும் கண்டுக்காமல் இருந்திருக்கலாம். அவருடைய பெருந்தன்மையை, முதலமைச்சருடைய பெருந்தன்மையை பார்க்க மட்டும் பொதுவாகவே முதலமைச்சர் அவர்கள் எதிரியை கூட கடுமையான வார்த்தைகளால் விமர்சிக்காத ஒரு மனிதர். அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சரி. சட்டமன்றத்தில் நான் இருந்தபோது இது ஆளுங்கட்சியாக இருந்தபோது இருந்திருக்கேன், எதிர்க்கட்சியாக இருந்தபோது இருந்திருக்கேன். அவர் இருந்தப்ப எவ்வளோ வாதங்கள் வந்தாலும் அவர் வந்து கடுமையான வார்த்தைகளை என்றைக்குமே அவர் பயன்படுத்தியது கிடையாது. யாருமே அவரை பிரயோகப்படுத்த மாட்டார். அந்த பண்பாடு அவருக்கு இருக்கிற காரணத்தினால்தான் இன்றைக்கு போய் ஆளுநரை பார்த்து பேசிவிட்டு வாழ்த்தி விட்டு வந்திருக்கிறார். அதேபோல் தலைமை நீதிபதியையும் பார்த்து விட்டு வந்திருக்கிறார். பண்பில் சிறந்தவர் இவர் என்பதை தமிழர்கள் என்றைக்குமே பண்பில் சிறந்தவர் என்பதை வெளிக்காட்டுகிற விதத்தில் ஒரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிற நமக்கெல்லாம் முதலமைச்சராக இருக்கிறவர் இன்றைக்கு அந்த சிலை செய்திருக்கிறார். நிச்சயமாக இது நினைத்து ஆளுநரை இப்படிப்பட்ட ஒரு மனிதருக்கான அவருடைய ஆட்சிக்கான தொந்தரவு கொடுத்தோம், தொல்லைகளை கொடுத்தோம் என்று வருத்தப்பட்டிருப்பார் மன ரீதியாக என்பது என்னுடைய எண்ணம். இப்பொழுது புதிதாக வரப்போகிறவர் கேரளா ஆளுநராக இருக்கிறவர் தான் வரப்போகிறார் என்று சொல்கிறார்கள். அவரும் கேரளாவிலே பினராயி விஜயனுக்கு பெரிய தொல்லைகள் கொடுத்தவர் தான். இந்த பட்ஜெட்டில் இவராவது 2 வரி படிச்சுட்டு போனார். அவர் ஒரு வரியை கூட படிக்காதவர் அவர் பட்ஜெட்டில். இப்போது கேரளா ஆளுநர் அவரை எப்படி எதிர்கொள்ள போறீங்க? அவர் எப்படி செயல்பட போகிறார்னு தெரியல. எப்படி செயல்பட்டாலும் பரவாயில்லை, நாங்கள் அதை சந்திக்க தயாராக இருக்கிறோம். இப்போதும் எங்களுக்கு வந்து சுர்ஜித் சிங் பர்னாலா இருந்தார், ஆளுநராக இருந்தார். அவர் வந்து அந்த மாநில முன்னாள் முதலமைச்சராக இருந்தார். முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர். அவர் மாதிரி ஒரு நாகரிகமான முதலமைச்சராக இருந்த காரணத்தினால் எப்படி ஒரு அரசாங்கத்தோடு ஒத்துழைக்க வேண்டும், அரசாங்கத்துக்கு எவ்வளவு நம்மால் இடையூறு கொடுக்காமல் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தெரிந்து அவர் உதவி செய்தவர். அப்படிப்பட்ட ஆளுநர்கள் வருவார்கள் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா ஒன்றிய அரசாங்கம் இன்றைக்கு எங்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஒன்றிய அரசாங்கம் எந்த திட்டத்திற்குமே நிதியை கொடுப்பதில்லை. நிதியே கொடுக்காமல் எங்களை போட்டு வஞ்சித்து குடிக்கிற தண்ணீருக்கு கூட நிதியை தர மறுக்கிறார்கள். இயற்கை பேரிடர் உங்களுக்கே தெரியும், எவ்வளோ சோதனைகள் நான் சந்தித்தோம். அதுக்கான நிதியை கூட கொடுக்கல. ஆக இவர்கள் கொடுப்பதெல்லாம் பேருக்கு வந்து இப்போ 2500 கோடி சமஸ்கிருதத்துக்கு கொடுக்குறாங்க, நம்மளுக்கு 147 கோடி கொடுக்குறாங்க தமிழுக்கு. மூத்த மொழி அப்படின்னு பேசுகிறாரு, எல்லாம் பண்ணுறாரு. எத்தனை கோடி பேர் தமிழ் படிக்கிறாங்க இன்றைக்கி பேசுகிறாங்க? 10 கோடி பேர் படிக்கிறாங்க, தமிழ் பேசுகிறாங்க. சமஸ்கிருதம் எத்தனை பேர் பேசுகிறாங்க? இப்படி எல்லாத்தையுமே வஞ்சிக்கிறாங்க. ஒவ்வொரு திட்டமும் பார்த்திங்கன்னா, மகாத்மா காந்தி ஊரக திட்டத்துக்கு விபிஜி ராம்ஜி திட்டம் பேர். நீர்வளத்துறைக்கு வந்து ஜல்ஜீவன் சக்தி, எல்லாம் ஹிந்தியில் தான். அப்புறம் வந்து சமக்ர சிக்ஷான் அபியான் திட்டம், இது வந்து பள்ளி கல்வி, இந்த கல்விக்கு நிதி. இப்படி எந்த நிதி இதாக இருந்தாலும் சமஸ்கிருதம் இதில் தான் வைக்கிறாங்க. அதேமாதிரி குற்றவியல் சட்டங்கள் பார்த்திங்கன்னா ஐபிசி, சிஆர்பிசி, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், இது 3யுமே சமஸ்கிருதத்தில் பேர் வச்சுக்கிறாங்க. இங்கே இருக்கிற வக்கீல்களால் அதை படிக்கவும் முடியல, ஒன்றும் பண்ண முடியல. நீதிபதியே சொல்லிட்டாரு, அதை விடுங்கப்பா, நீங்கள் உங்கள் எப்போதும் உள்ள மாதிரி பேசுங்கப்பா அப்படின்ட்டார். ஏன்னா அவருக்கு அதை படிக்க முடியாது, சிரமம் தானே. இப்படி திட்டமிட்டு திரிக்கிறார்கள், மொழியை திரிக்கிறார்கள். இப்போ பார்த்திங்கன்னா தென்னக ரயில்வேயில் வந்து இப்போ நம்ம திருச்சியில் வந்து அந்த மாதிரி பிரச்சனை பண்ணி உடனே முதலமைச்சர் கடுமையான கண்டனத்தை தெரிவித்தவுடன் உடனே அந்த பேரை மாற்றுறாங்க. அதை பேரை மாற்றுறாங்க. எப்படியாவது இந்தியை திணிக்க முடியாதா என்று மோடி அரசாங்கம் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்தார். அவருக்கும் தண்டனை தெரிவித்தார், இல்லைன்னு நான் சொல்லலை, அவரும் கண்டனம் தெரிவித்தார். ஆக வந்து அதை செய்ய வேண்டும் என்று தான் நாங்கள் விரும்புகிறோம். ரொம்ப கடுமையாக தான் இந்த முறை தெரிவித்தார். எம்ஜிஆர் வந்து கலைஞரத்தில் பேசுகிற போது, சட்டமன்றத்தில் பேசுகிற போது, திமுக அதிமுக 2 வேறு கட்சிகளாக இருந்தாலும் இருவரும் இரட்டைக்குள்ள துப்பாக்கிகள் என்று சொல்லி எம்ஜிஆர் சொன்னார். அது வந்து அதே மாதிரி இவர்கள் செயல்பட வேண்டும் என்பதுதான் பிரச்சனை ஒழிய சும்மாவே திட்டிக்கிட்டே இருக்கிறதுங்கிறது வந்து நடைமுறைக்கு ஒத்து வருமா?
அரசாங்கத்தை திட்டுறதுங்கிறது ஊழல் குற்றச்சாட்டு சொன்னால் ஆதாரத்தோடு சொல்லணும். அப்படி சொல்லாமல் ஊழல் குற்றச்சாட்டு ஐயா 6,00,000 கோடி ஊழலுங்கிறாரு. அப்புறம் இவர் என்ன சொல்றாரு, மோடி என்ன சொல்றாரு, 47,000 கோடி ஊழல்ங்கிறாரு. 6,00,000 எங்க, எடப்பாடி சொன்னது 6,00,000, இவர் 47,00,000 கோடிங்கிறார், 47,000 கோடிங்கிறாரு. ஆக எவ்வளவு முரண்பாடு அவர்களுக்குள் இருக்குது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். ஆதாரம் இல்லாமல் குற்றச்சாட்டு சொல்வது, அமைச்சர் அண்ணன் நேரு அவர்கள் மீது பயங்கர குற்றச்சாட்டு சொல்லுகிறார்கள். ஈடு ரைடு போகுது, அது போகுது, இது போகுது, என்னென்னவோ பண்ணுறாங்க. இதெல்லாம் மிரட்டி பார்க்குறாங்க. அந்த மிரட்டலுக்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம்னு சொல்லி முதலமைச்சர் ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாரு. இன்னும் சொல்லப்போனால் எங்களுடைய இளைஞரணி செயலாளர் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இந்த மிரட்டலுக்கெல்லாம் நாங்கள் பயப்பட போகிற ஆள் கிடையாது, முடிஞ்சால் என்ன வேணாலும் பண்ணிங்க, நீங்கள் பார்த்துக்குறோம், சந்திக்க தயார் அப்படின்னு போல்டாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அப்படி இருக்கிறப்ப இப்போ வர்ற ஆளுநர் வந்து எங்களுக்கு எவ்வளவு சிக்கல்களை கொடுத்தாலும் அந்த சிக்கல்களை எல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய சக்தியும் திறனும் எங்களுக்கு இருக்கிறது. ஏனென்றால் மக்கள் ஆதரவு எங்களுக்கு இருக்கிறது. மக்கள் ஆதரவு இல்லை என்று சொன்னால் தான் நாங்கள் பயப்பட வேண்டும். மக்கள் ஆதரவு இருக்கிற போது எந்த ஆளுநர் வந்தால் எங்களுக்கு என்ன, எந்த ஒன்றிய அரசாங்கம் இருந்தால் எங்களுக்கு என்ன. எங்கள் மாநிலத்தில் எங்கள் திராவிட மாடல் அரசும் எங்களுடைய முதலமைச்சரும் நம்பிக்கையோடு இருக்கிறார்கள், மக்களை நம்பி இருக்கிறார். உதயநிதி ஸ்டாலினை பற்றி குறிப்பிட்டிருந்தீர்கள். உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர், துணை முதலமைச்சராக இருக்கிறாரு. அவருடைய செயல்பாடுகளை வைத்து அவருக்கு வந்து பல்வேறு விதமான இளைஞர் அணியினர் வந்து அவருக்கு வரவேற்பும், அதே போல் பார்த்திங்கன்னா அடுத்த தலைமுறைக்கான தலைவர் என்றும் அவரை வந்து போற்றுகிறார்கள். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பார்த்திங்கன்னா 2019லேருந்து 2024 வரைக்கும் திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு அவருடைய பங்களிப்பு ஒரு முக்கியமான பங்களிப்பு. அதெல்லாம் வந்து மறுக்க முடியாது. ஆனால் அவரை போய் இளம் பெரியார் என்று கட்சிக்காரர்களும் மற்றவர்களும் சொல்வதை எப்படி பார்க்குறீங்க? எப்படி அதை எடுத்துக்கிறது? ஏன்னா தமிழ்நாடு மக்கள் எப்படி இதை வந்து பார்ப்பாங்க? இன்றைக்கு இளைஞரணி செயலாளராக முதலமைச்சராக இருக்கிறவர்கள் இருக்கிற போது திமுகவிலே ஒரு பிளவு வந்தது, உங்களுக்கு தெரியும். அண்ணன் வைகோ அவர்கள் பிரிந்து போனார்கள். அந்த நேரத்திலே வந்து திமுக இத்தோடு முடிந்து விட்டது என்றெல்லாம் கூட சொன்னார்கள். ஆனால் வந்து இன்றைக்கு அண்ணன் வைகோ அவர்கள் எங்கள் கூட்டணியில் தான் இருக்கிறார்கள். அப்படி இருக்கிற போது அன்றைக்கு இந்த இயக்கத்தை கட்டுக்கோப்பாக வைத்திருக்க வேண்டும், இந்த இயக்கத்தில் எந்த தொய்வும் வந்துவிடக்கூடாது என்று சொல்லி பல லட்சம் இளைஞர்களை சுற்றி 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 தமிழ்நாடு முழுவதும் பயணம் செய்து தன் உடலை வருத்தி கொண்டாலும் பரவாயில்லை, இயக்கத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி பணியாற்றியவர் தான் அண்ணன் தளபதி அவர்கள். அந்த இளைஞரணி செயலாளர் பொறுப்பில் இன்றைக்கு நம்முடைய துணை முதலமைச்சர் சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார்கள். அந்த பொறுப்பை ஏற்றதற்கு பின்னால் இன்றைக்கு லட்சக்கணக்கான, இன்னும் சொல்லப்போனால் கோடிக்கணக்கான இளைஞர்களை திமுக என்பதில் ஈர்த்திருக்கிறார் என்று சொன்னால் அது அவருடைய மிகச்சிறந்த ஆளுமையினுடைய வெளிப்பாடாகத்தான் நான் பார்க்கிறேன். அதே போல் ஒவ்வொரு இளைஞர்கள் அவரை நம்பி வருகிறார்கள். அந்த நம்பிக்கையை அவர் மீது மக்கள் வைக்கிற அளவுக்கு அவருடைய செயல்பாடு இருக்கிறது. ஏனென்று சொன்னால் விளையாட்டுத்துறை எடுத்துக்கொண்டீர்களானால் இன்றைக்கு வந்து எல்லா சட்டமன்ற தொகுதியிலும் ஒரு விளையாட்டு மைதானம் இருக்க வேண்டும் என்று சொல்லி அமைத்து கொண்டிருக்கிறார். அப்படி மைதானங்கள் இருந்து இப்படியெல்லாம் இருந்தால்தான் அதே போல் சர்வதேச போட்டிகளில் கலந்து கொள்வதற்கெல்லாம் உதவித்தொகை, நிதி உதவி, அவர்கள் உபகரணங்களுக்கு நிதி உதவி என்று எல்லாமும் இப்போ வழங்கியிருக்கிறார். அது முதலமைச்சரும் அதற்கு ஒத்துழைத்து எல்லாமும் வழங்குகிறார். அதனால் சர்வதேச போட்டிகளில் இதுவரை இல்லாத அளவிற்கு தமிழ்நாட்டில் சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நிதி உதவி செய்திருக்கிறார்கள். நான் சொல்கிறேன், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். வர இருக்கிற ஒலிம்பிக் போட்டியில் இந்தியா வந்து நீங்கள் தடகளத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தான் இவ்வளோ ஆண்டு வரலாற்றிலேயே நீரஜ் சோப்ராங்கிற ஒருத்தர் தான் ஈட்டி எறிதலில் தங்கப்பதக்கம் வாங்கினார். அவரும் கடந்த முறை அவரை கூட பாகிஸ்தான்காரர் வீழ்த்திட்டார். அவர் வெள்ளி பதக்கம் தான் வாங்கினார். உலக வரலாற்றிலேயே ஒரே ஒரு பதக்கம் நம்ம ஹாக்கியில் தான் நம்ம வாங்குவோம் தங்கப்பதக்கம். பாக்கி நம்ம பதக்கம் வாங்குறதுக்கு வழியே இல்லை. இவ்வளோ பெரிய 144 கோடி மக்கள் இருக்கிறோம். ஆனால் இந்த முறை ஒலிம்பிக் போட்டியில் தமிழகத்தைச் சேர்ந்த வீரர்களோ வீராங்கனைகளோ நிச்சயமாக ஒரு பதக்கத்தை பெறக்கூடிய அளவு, ஒரு பதக்கமோ இன்னும் பல பதக்கங்களோ பெறக்கூடிய அளவிற்கு வெற்றியை பெறுவார்கள். ஏன்னா பாரா ஒலிம்பிக்கில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் பதக்கங்கள் வாங்கியிருக்கிறார்கள். அது வந்து மிகப்பெரிய வெற்றி தமிழ்நாட்டுக்கு கிடைத்தது. அதுக்கு முதலமைச்சர் வந்து பிரதமரே பாராட்டியிருக்கார் தமிழ்நாட்டுடைய விளையாட்டுத்துறையை பற்றி. அப்படி அந்த அளவுக்கு அந்த துறையை உயர்த்தி காட்டியவர் நம்முடைய சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் என்பது யாரும் மறுக்க முடியாது. அது நீங்கள் ஒலிம்பிக்கில் பதக்கம் வாங்கின பிறகு தான் நீங்கள் சொல்லுவீங்க. அந்தளவுக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அறிவித்த திட்டங்களெல்லாம் எப்படி மக்களுக்கு சேர்கிறதா என்கிற பார்க்கிற பணியும் அவரிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அதையும் பார்த்து மக்களுக்கு சேர்கிறதா என்று பார்த்திருக்கிறார். 1937 தனிநாடு வேண்டும் என்று கேட்டவர், தமிழ்நாடு வேண்டும் என்று கேட்டவர் தந்தை பெரியார். 73 வரை தனிநாடு வேண்டும் என்று கேட்டவர் தந்தை பெரியார். யாருக்கும் எதற்கும் பயப்படாத மனிதர் அவர்.
அண்ணா கூட திராவிட நாடு தான் கேட்டார். அது பிரிவினைவாதம் என்று சொன்னவுடன் அந்த திராவிட நாடு கோரிக்கை சீன யுத்தத்தை காரணம் காட்டி கைவிட்டு விட்டார். ஆனால் தந்தை பெரியார் அதில் உறுதியாக இருந்தார். இன்னொன்று கருத்தை அவர் சொன்னார். ஜாதி ஒழிக்கப்பட வேண்டும், சமூக நீதி காக்கப்பட வேண்டும், சனாதன தர்மம் ஒழிக்கப்பட வேண்டும் என்று அவர் கடுமையாக இருந்தார் தந்தை பெரியார். அவருக்கு பின்னால் எந்த திராவிட இயக்க தலைவரும் சொல்லாத அளவிற்கு சனாதனத்தை ஒழித்தே தீர வேண்டும் என்று சொன்னவர் சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். யாரும் மறுக்க முடியாது. அவருக்கு அதனை சொன்னதால் அவர் மீது வழக்கு போடப்பட்டது. அந்த வழக்குகளை எல்லாம் நான் சந்திக்கிறேன் என்று சொல்லி அவரும் வழக்குகளை கண்டு நான் அச்சப்பட மாட்டேன், நான் சொன்னதில் உறுதியாக இருக்கிறேன் என்று சொன்னவர் அவர். அதனால் சமூக நீதியை காப்பாற்றுவேன், இந்த சமூக நீதியை காப்பாற்றுவதற்காக நான் பாடுபடுவேன் என்று சொன்னார். அதனால் அப்புறம் அவரை இளம்பெரியார்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்குது? அது தப்பே கிடையாதே. நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். உலக சுற்று வாலிபன் படம் எடுத்தாங்க. அதில் வந்து எம்ஜிஆர் வெளிநாட்டுக்கு போகிறார் படப்பிடிப்புக்கு. அப்போ வந்து கலைஞர் வந்து எம்ஜிஆர் அனுப்புறதுக்கு ஏர்போர்ட்டுக்கு போகிறாரு, விமான நிலையத்துக்கு. போகிறப்போ வந்து கலைஞரை பார்த்தோன்னே எம்ஜிஆருக்கு வந்து ஒரே மகிழ்ச்சி. இதோ வந்து விட்டார் 2ஆம் அண்ணா என்று அவர் சொன்னார். அப்போ 2ஆம் என்று சொன்னால் அண்ணா என்று சொல்வதும் இளம் அண்ணா என்று சொல்வதும் ஒன்று தானே. கலைஞர் எப்படி எம்ஜிஆர் அவர்கள் இளம் அண்ணா என்று சொன்னாரோ, 2ஆம் அண்ணன் என்று சொன்னாரோ, அதேபோல் 2ஆம் பெரியார் என்றோ இளம் அண்ணன் பெரியார் என்று சொல்வதில் எந்த தவறும் இல்லை என்பதை நான் இங்கே தெளிவாக படுத்துகிறேன். அதேபோல் எம்ஜிஆருக்கு புரட்சி நடிகர் பட்டத்தை தலைவர் கலைஞர் தான் கொடுத்தாரு. அதுதான் பின்னாடி புரட்சி தலைவர்னு ஆனார். இதெல்லாம் நீங்கள் நினச்சி பார்க்கணும். இதெல்லாம் வந்து அவருடைய உழைப்பை நம்ம பாராட்ட வேண்டும் ஒழிய, வயதில் சிறியவராக இருந்தாலும் உழைப்பில் பெரியவராக விளங்கி கொண்டிருக்கிறார். உழைப்பில் மிகச்சிறந்தவராக விளங்கி கொண்டிருக்கிறார். அவர்களுடைய சிறப்பான செயலை நான் மனதார பாராட்டுகிறேன். மிக்க நன்றி சார். வணக்கம்.